எல்லோருக்கும் வணக்கம். இது சாம் டாக்கிஸ். நான் நிக்சன்ராஜ். ஒரே ஒரு ஐடியாவை வச்சு அந்த ஐடியாவை பல வகையாக பிரித்து உலகம் பூரா நூற்றுக்கணக்கான படங்கள் வந்திருக்குங்கிறதையும், அது என்னென்ன படங்களில் எந்தெந்த விதங்களில் வந்திருக்குங்கிறதையும் போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த கண்டென்ட்டோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறோம். சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல போன வீடியோவில் பேசினதை கொஞ்சம் சுருக்கமாக 1-2 வார்த்தைகளில் சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒரு கதையோட ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சு போகுது. மறுபடி கதையோட முடிவில் தான் பெற்றவங்க கிட்ட வந்து சேருது. இந்த ரெண்டுக்கு இடையில் நடக்கிற விஷயங்கள் தான் மொத்த திரைக்கதையும். இதுதான் அந்த ஐடியா. கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா இது. உலகம் பூராவும் நம்ம நாட்டிலையும் மிகவும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஐடியாவும் இது தான். மணிரத்னம், ராஜமௌழி போன்ற பெரிய இயக்குநர்களோட சில படங்கள் கூட இந்த ஐடியாவோட ஸ்க்ரீன்ப்ளே ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு. இந்த ஐடியாவுக்குள்ளே பல வகை இருக்குனாலும் குறிப்பிட்ட 6 வகையில் தான் அதிகமான திரைக்கதைகளும் திரைப்படங்களும் வந்திருக்கு. அது என்னென்னா, ஒரு குழந்தை பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சு போய் பிறகு அதுவாகவே பெற்றவங்க கிட்ட வந்து சேர்றது. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா 1994 வெளிவந்த பேபிஸ் டே அவுட். ரெண்டாவது, ஒரு குழந்தை பிரிஞ்சு போன பிறகு பெற்றவங்க சேர்ந்தோ இல்லை அப்பா தனியாகவோ அம்மா தனியாகவோ தேடி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 2003 வெளிவந்த அனிமேஷன் படமான ஃபைண்டிங் நிமோ. மூணாவது, பிரிஞ்சு போன குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் பெற்றவங்களோட ஞாபகம் வந்து அதுவாகவே தேடி கண்டுபிடிச்சி பெற்றவங்க கிட்ட வந்து சேர்றது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 2016 வெளிவந்த அனிமேஷன் படமான ஃபைண்டிங் டோரி. நாலாவது, பிரிஞ்சு போன குழந்தை ஒரு ஹீரோ கிட்ட போய் அடைக்கலமாகுது. அந்த ஹீரோவுக்கும் குழந்தைக்கும் சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச் ஆகுது. பிறகு தன்னை தேடி வர பெற்றவங்க கிட்ட போக முடியாமல் குழந்தை ஹீரோ மேலே உள்ள பாசத்தால் தடுமாறுறது. ஹீரோவும் தடுமாறுறது. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா 1921 வெளிவந்த தி கிட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த ஐடியாவோட 5வது வகையான தன்கிட்ட வந்து சேர்ந்த குழந்தைய ஹீரோ பெரும் சோதனைகளை தாண்டி பெரும் சிரமங்களை தாண்டி பெற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும், 6வது வகையான பெற்றவங்க கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து கூட்டிகிட்டு போன குழந்தைய ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி மீட்டுட்டு வந்து பெற்றவங்க கிட்ட சேர்க்கறதும் தான். இந்த 2 மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் தொடர்பான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் திரைக்கதைகளையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். இப்போ 5வது வகையை பார்ப்போம். தன்கிட்ட வந்து சேர்ந்த குழந்தைய ஹீரோ பெரும் சோதனைகளை தாண்டி பெரும் சிரமங்களை தாண்டி பெற்றவங்க கிட்ட கொண்டாந்து சேர்க்கறது. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா சல்மான் கான் நடிப்பில் 2015 வெளிவந்த பஜ்ரங்கி பைஜான். இந்த படத்தில் பாகிஸ்தானில் ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க நாட்டு கிரிக்கெட் வீரரான சாகித் அப்ரேடினா ரொம்ப பிடிக்கும். தனக்கு பையன் பிறந்தா சாகித் அப்ரேடி பேரை வைக்கணுங்கிறது அவங்க விருப்பம். ஆனால் பெண் குழந்தை பிறக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு சாகிதான்னு பேர் வைக்கிறாங்க. சாகிதாவை வளர்ந்து 5 வயசு ஆகுது. ஆனால் அவள் ஒரு வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருக்கிறாள். அவளை பேச வைக்க அவங்க பெற்றவங்க எவ்வளோ வைத்தியம் செஞ்சும் அவளால் பேச முடியல. சாகிதாவுக்கு ஆட்டுக்குட்டிகள்னால் ரொம்ப பிரியம். ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டியோடு விளையாடிட்டு இருக்கும்போது தவறி உருண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துடுறான். அன்றைக்கி ராத்திரி பூரா சாகிதாவோட பெற்றவங்களும் அந்த கிராமத்து மக்களும் சாகிதாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பொழுது விடியும் போது தான் தெரியுது சாகிதா அந்த பள்ளத்தாக்கில் ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது. பெரும் சிரமப்பட்டு அவளை காப்பாற்றிடுறாங்க. இப்போ அந்த கிராமத்து மக்கள் உட்காந்து பேசுகிறாங்க. ஒருவேளை சாகிதாவுக்கு பேச்சு இருந்திருந்தால் பள்ளத்தாக்கில் விழுந்த உடனே குரல் கொடுத்துருப்பா, நாமும் உடனே அவளை காப்பாற்றிருக்கலாம். ராத்திரியெல்லாம் நாமளும் தேடி அலைஞ்சிருக்க வேண்டாம், அவளும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டான்னு. அவளை எப்படி பேச வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெரியவர் சொல்கிறார், இந்தியாவில் டெல்லியில் ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதிக்கு சாகிதாவை கூட்டிகிட்டு போய் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அவளுக்கு பேச்சு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். இதை கேட்ட சாகிதா அப்பா, இந்தியாவுக்கா விசாலாம் எப்படி கிடைக்கும்னு யோசிக்கிறார். ஆனால் சாகிதா அம்மா உடனே நான் சாகிதாவை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணும் குழந்தையும் போகிறதால விசாலாம் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க.
இப்போ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. சாகிதாவை கூட்டிட்டு அவங்க அம்மா ரயில் மூலமாக இந்தியாவுக்குள்ளே டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வந்து அந்த மசூதியில் பிரார்த்தனையெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரயில் மூலமாகவே பாகிஸ்தானுக்கு திரும்புகிறாங்க. அப்படி ரயில் போயிட்டு இருக்கும்போது வழியில் சிக்னல் பிரச்சனையால் ரயில் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நிற்குது. சாகிதா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி கத்துற சத்தம் கேட்குது. சாகிதா திரும்பி பார்க்குறா. ஜன்னலுக்கு வெளியில் ஒரு பள்ளத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சாகிதாவுக்கு தான் ஆட்டுக்குட்டினா பிரியமாச்சே. உடனே அவள் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக ரயிலை விட்டு இறங்கிடுறான். இறங்கி வந்து அந்த பள்ளத்துலேருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி விடுறா. விட்டுட்டு ரயிலுக்கு போகலான்னு திரும்பினா ரயில் கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ அவள் ஓடி வரா. ஆனால் அவள் சின்ன பிள்ளைங்கிறதுனால ஓடுற ரயிலில் அவளால் ஏற முடியல. ரயில் வேகம் எடுக்குது. அவளை விட்டுட்டு ரயில் தூரம் போய்கிட்டே இருக்குது. சாகிதா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறதால சாகிதா ரயிலை விட்டு இறங்கினதும் ரயிலில் அவளால் ஏற முடியாமல் போனதையும் அவங்க கவனிக்கலை. பாவம் 5 வயசு சின்ன குழந்தையான சாகிதா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே ரயில் தண்டவாளத்து மேலே அழுதுகிட்டே நிற்கிறாள். அப்போ அந்த வழியாக இன்னொரு குட்ஸ் ரயில் வருது. அது எதுக்கோ நிற்கிது. சாகிதா என்ன நினைக்கிறான்னா, இந்த ரயிலும் நம்ம ஊருக்கு தான் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த குட்ஸ் ரயிலுக்குள்ளே ஏறி உக்காடுறா. ஆனால் அந்த ரயில் கிளம்பி இந்தியாவுக்குள்ளே போகுது. இப்போ அவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் சாகிதாம்மா போயிட்டுருக்க ரயில் பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிடுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சாகிதாவை காணோம்னு. அந்த ரயில் பெட்டி முழுக்கும் தேடுறாங்க. வழியில் ரயிலை நிறுத்திட்டு பாகிஸ்தான் அதிகாரிகள்கிட்டையும் இதை சொல்கிறாங்க. என் பொண்ணு இந்தியாவுக்குள்ளே எங்கேயோ இறங்கிட்டா, நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் அதிகாரிகள் விசா அது இதுன்னு சொல்லி அனுமதிக்க மறுத்துடுறாங்க. குழந்தைய பிரிஞ்ச சாகிதாவோட பெற்றவங்க தவிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா சாகிதா ஏறின குட்ஸ் ரயில் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல நிற்கிது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு திருவிழா நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் அறிமுகமாகிறாரு நம்ம ஹீரோ சல்மான் கான். இப்போ குழந்தை ஹீரோ கிட்டே போகுது. சாகிதா வாய் பேச இயலாத ஒரு குழந்தைன்னும் யாரும் இல்லாமல் தவிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோ அவளை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரார். ஒரு கட்டத்தில் தெரிய வருது அந்த குழந்தை ஒரு முஸ்லீம் குழந்தைன்னும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்கிறதும். இதை தெரிஞ்சதும் ஹீரோ வீட்டில் பெரும் பிரச்சனை. ஆனால் அதையெல்லாம் ஹீரோ சமாளிக்கிறார். இப்போ சாகிதாவோட நாட்டு தூதரகத்துக்கு போய் அவளை அனுப்புறதுக்கு அவர் முயற்சிக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறத அந்த தூதரக அதிகாரிகள் நம்ப மறுக்கிறாங்க. இப்போ ஹீரோ சாகிதாவை அவர் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு பல வழிகளில் முயற்சிக்கிறார். ஆனால் எதுவுமே கைகூட மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் அவர் முடிவெடுக்கிறார். அவரே சாகிதாவை கூட்டிகிட்டு போய் பாகிஸ்தானில் விட்டுட்டு வர முடிவெடுக்கிறார். பாகிஸ்தானை நோக்கி கிளம்புறாரு. எப்படியோ ஏதோதோ வழியில் பாகிஸ்தானுக்குள்ளேயும் போயிடுறாரு. அங்கே அவர் என்னென்ன சிரமங்களை சந்திச்சாருங்கிறதும் எப்படி சாகிதாவோட பெற்றவங்களை கண்டுபிடிச்சி அவளை ஒப்படைச்சாருங்கிறது தான் பஜ்ரங்கி பைஜான் படத்தோட மீதி திரைக்கதை. நம்ம ஊரில் கூட இப்படி ஒரு படம் வந்துச்சு. சத்யராஜ் நடித்து ஃபாசில் டைரக்ட் பண்ண படம். பேர் பூவிலி வாசலிலே. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் ரகுவரனும் பாபு ஆண்டனியும் ஒருத்தரை கொல்றாங்க. மாடியில் விளையாடிட்டு இருக்க ஒரு 5 வயசு வாய் பேச இயலாத காது கேட்காத குழந்தை அதை பார்த்துருது. குழந்தைய கூப்பிட வந்த அவங்க அம்மாவும் இந்த கொலையை பார்த்துடுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறத ரகுவரனும் பாபு ஆண்டனியும் கவனிச்சிடுறாங்க. சாட்சியை விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த அம்மாவையும் கொல்றாங்க. இதையும் அந்த 5 வயசு குழந்தை பார்த்துருது. இப்போ அந்த குழந்தையும் கொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை வெளியில் வந்து அங்கே போயிட்டுருக்க ஒரு பஸ்ஸில் ஏறி தப்பிச்சிருது. இப்போ ஹீரோ அறிமுகமாகிறார். அவர் வந்து தன் மனைவியும் இழந்துட்டு குழந்தையும் இழந்துட்டு அந்த சோகத்தில் முழு நேர குடிகாரராக இருக்கிறார். சந்தர்ப்ப சூழலால் இந்த குழந்தை அந்த ஹீரோ கிட்டே போய் அடைக்கலமாகுது. ரகுவரனும் பாபு ஆண்டனியும் அந்த குழந்தைய கொல்ல தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதை தெரிஞ்சுக்கிற ஹீரோ அந்த பிரச்சனையிலேருந்து அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுறாருங்கிறதும் ரகுவரனையும் பாபு ஆண்டனியும் எப்படி தண்டிச்சாருங்கிறது தான் அந்த படத்தோட திரைக்கதை. 2006 வெளிவந்த தெலுங்கு படமான ரவிதேஜா நடித்த விக்ரமார்குடு படத்தில் கூட திருடனாக இருக்கிற ஹீரோ கிட்ட ஒரு குழந்தை வந்து சேரும். அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை ஹீரோ அந்த ஊருக்கே போய் சரி செய்வார். இதுதான் நம்ம ஊரில் சிறுத்தையாக வெளிவந்துச்சு. ஹீரோ கிட்ட ஒரு குழந்தை வந்து சேருது. அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை ஹீரோ சரி செய்கிறார். இந்த ஒன்லைனை ஃபைண்டிங் ஜானரில் சொன்னால் பஜ்ரங்கி பைஜான், த்ரில்லர் ஜானரில் சொன்னால் பூவிலி வாசலில்லை, மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷனில் சொன்னால் விக்ரமார்குடு சிறுத்தை. வேறு வேறு கதை, வேறு வேறு திரைக்கதை, வேறு வேறு ஜானரில் சொன்னாலும் பேஸ் ஐடியா ஒன்று தான். இப்போ இந்த கண்டென்ட்டோட 6வது வகையை பார்ப்போம். பெற்றவங்க கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து கூட்டிகிட்டு போன குழந்தைய ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி மீட்டுட்டு வந்து பெற்றவங்க கிட்ட கொண்டாந்து சேர்க்கறது. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா சமீபத்தில் வெளிவந்த ராஜமௌலியோட RRR.
இந்த படத்தில் மல்லிங்கிற ஒரு பழங்குடி இனத்து சிறுமியை வெள்ளைக்கார துறையான ஜெனரல் ஸ்காட்டும் அவரது மனைவியும் மல்லியோட அம்மாவை அடித்து போட்டுட்டு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இனத்தோட காப்பாளரான பீம் டெல்லிக்கு வந்து பல வழிகளில் முயற்சி செஞ்சு அந்த பேலஸ்குள்ளேயே நுழைஞ்சு அந்த சிறுமியை காப்பாற்றுறாரு. காப்பாற்றி கிராமத்தை கூட்டிகிட்டு வந்து மல்லியோட அம்மா கிட்ட ஒப்படைக்கிறார். வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த இரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் சந்திச்சிருந்தா எப்படி இருக்குங்கிற கற்பனை தான் இந்த படத்தோட ஐடியா. அந்த ஐடியாவோட பெற்றவங்க கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக பிரிச்சுட்டு போன குழந்தை ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி மீட்டுட்டு வந்து ஒப்படைக்கிறாருங்கிற ஐடியாவோட மெர்ஜ் பண்ணி திரைக்கதை அமைச்சு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு அழகுனா, பஜ்ரங்கி பைஜான், விக்ரமார்குடு, RRR இந்த 3 படத்துக்கும் கதாசிரியர் ஐயா திரு விஜேந்திர பிரசாத் அவர்கள். விக்ரமார்குடு, RRR இந்த 2 படத்துக்கு இயக்குனர் திரு ராஜமௌலி அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ஐடியாவை வச்சு ஒரு கதை பண்ணலாம், 10 கதை பண்ணலாம், அவ்வளவு ஏன் 100 கதை கூட பண்ணலாம். அது அதை டெவலப் பண்ணுறவங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், அதுதான் சேலஞ்ச். இப்போ கத்தியும் லிங்காவும் ஒரே ஐடியா தான். ஒரு ஹீரோ திருட போன இடத்துல அங்கே இருக்கிறவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக போராடுறது. கத்தியில் தண்ணீர் பிரச்சனையை திரைக்கதையின் மையமாக சொல்லியிருப்பாங்க. லிங்காவில் அந்த தண்ணீரை தேக்கி வைக்கிற அணைக்கட்டை திரைக்கதையின் மையமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு திரைக்கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் படமும் பெருசாக வெற்றி அடைஞ்சிச்சு. இன்னொரு திரைக்கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் குறைவாக இருந்ததால் படமும் சுமாராக தான் போச்சு. அதனால் ஒரு ஐடியாவை எந்த லேயரில் எந்த ஜானரில் திரைக்கதை அமைச்சா பெஸ்ட்டாக அவுட்புட் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேயரில் அந்த ஜானரில் திரைக்கதை அமைக்கணும். அப்படி உருவாகிற திரைக்கதைகள் மிகுந்த வரவேற்பை பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பேசுவோம். நன்றி, வணக்கம்.